தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன வேறுவலை பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். சரியான முடிவினை எடுங்கள். பிழையானவர்களை தெரிவு செய்துவிட்டு பின்னர் திட்டிக் கொண்டிருக்க வேண்டாம். அனைவரையும் திட்ட வேண்டாம். பத்திரிகைகளில் கேலி சித்திரம் வரைபவர்களை தெரிவு செய்ய வேண்டாம். சில வேளைகளில் அவ்வாறானவர்களை களமிறக்க வேண்டிய நிலைமை எமக்கு ஏற்படுகின்றது. எனினும் சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டியது நீங்களே. சிறந்தவர்களை தெரிவு செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறானவர்களை தெரிவு செய்வீர்களானால் நீங்களே பிரச்சினைக்குள்ளாவீர்கள். அதனால் கட்சியின் தலைவர்களோ அல்லது கட்சியின் பிரதிநிதிகளோ துன்பத்தை அனுபவிக்க மாட்டார்கள். ஜனநாயக கட்சியின் மக்கள் சந்திப்பொன்று மாளிகாவத்தை பகுதியில் இன்று நடைபெற்றது. இந்த மக்கள் சந்திப்பு ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தலைமையில் நடைபெற்றது. அனைத்து சமயத்தவர்களுக்கும் தேவையான சுதந்திரம், சமமான உரிமைகள் இருக்க வேண்டும் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ராஜபக்ஷ ஆட்சி இனவாதம் மற்றும் மதவாதம் ஆகியவற்றை தூண்டிவிட்டு அரசியல் லாபத்தை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றனர். இனம் மற்றும் மதம் ஆகியவற்றினூடாக அரசியல் நடத்துபவர் நான் அல்ல. ஒற்றுமையுடனான அரசியலையே நாம் நடத்துகின்றோம். அப்படியானால் மாத்திரம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். நாட்டில் பல்வேறு அமைப்புகள் காணப்பட்டன. அவை நாட்டில் கடந்த காலங்களில் ஒவ்வொரு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருந்தன. நாங்கள் அவ்வாறானவற்றை பின்பற்ற மாட்டோம். பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மக்களை மத்திய கொழும்பு பகுதியில் இருக்கின்றனர். அந்த காலத்திலிருந்தே நான் அதனை அவதானித்து வருகின்றேன். என்னுடைய கண்களினால் கண்டமையினால் எந்தவித அச்சமுமின்றி என்னால் அதனை கூற முடியும். நான் அண்மையில் வீடு வீடாக சென்றேன். அங்குள்ள அனைவரும் அதனையே கூறினர். ஆனால் மத்திய கொழும்பு குறித்து அச்சமின்றி கருத்துக்களை தெரிவிக்க நான் தற்போதும் தயார். நீங்கள் அனைவரும் பொறுத்துக்கொள்ள முடியாத பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றீர்கள். உங்களுக்கு கடந்த 20 வருடங்களாக இவர்கள் பொய் கூறியுள்ளனர். தற்போது கூறுவதற்கு ஒன்றும் கிடையாது. எதை கூறவில்லை என எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு பொய் கூறியுள்ளனர். தற்போது 28ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜெனீவா கூட்டத்துக்கு செல்கின்றனர். மின்சார கதிரையில் அமர்த்த உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இவர்கள் மின்சார கதிரை குறித்து கூறுகின்றனர். ஆனால் அப்படி ஒன்றும் கிடையாது என பிள்ளை கூறுகின்றார். நாங்கள் அனைவரும் வேட்புமனுக்களை எடுத்துக்கொண்டு அனைத்து வேட்பாளர்களும் சமய வழிபாடுகளுக்காக சென்றனர். முதலாவதாக முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்றோம். அதற்கு பின்னர் விகாரைக்கு சென்றோம். அதனை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்த பின்னர் ஏன் முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்றீர்கள் என பலர் என்னை தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு வினவினர். சமத்துவம் குறித்து நாம் சிந்தித்து செயற்பட்டமைக்கு சரியான உதாரணம் அதுதான். இனம், மத, ஜாதி வேறுபாடின்றி ஒற்றுமையுடன் இருக்க முடியும் என்றால் இந்த நாட்டின் வெற்றி அந்த இடத்திலேயே காணப்படுகின்றது.